வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, வர்றாரு. 2050வது வருஷம் பிறந்து 3வது மாசம் வந்துருச்சு. வயசு ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. ஆக 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 2004ல் அவன் கட்டில் பாயின்னு போட்டு தூங்குவானுங்க. இங்க பாரு, இட பத்தாக்குறையினால நாக்காலியில உட்காந்துக்கிட்டே தூங்குதுங்க. இதுங்களாவது பரவாயில்ல. என் பேராண்டி கபோர்டுக்குள்ள தூங்குறான். டேய் ஏந்திர, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன் தாத்தா. 2050லயும் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பிள்ளைங்க அடம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. டேய் ஏந்திர, வெளியே வாடா. ஏமா சோனி, வெளியே வா. என்ன போறவை எடுத்தா புறம்போக்கு கூட வருது. ஏந்திரா. ஹாய் தாத்து. ஹாய் குக்கு. ஹாய் சானு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் கேவா. அந்த காலத்துல கழுதைங்க மட்டும்தான் காலு தூக்கு. இப்ப இந்த கழுதையும் காலு தூக்குது. உதைக்கிறான் பாரு, கழுதைன்னு ப்ரூவ் பண்றான். குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங் டாடி. நோ நோ பேபி, இதுவும் டாடி கிடையாது. இவரோட ஹஸ்பண்ட்னா எனக்கு டாடி தானே. நோ நோ பேபி, உங்க அம்மாக்கு நான் 8வது ஹஸ்பண்ட். உங்க டாடி உங்க அம்மாக்கு 4வது ஹஸ்பண்ட். அவன் எப்போ ஓடிட்டான். ஏன் சானியோ, குழந்தைங்களுக்கு அப்பா கதெல்லாம் சொல்றது இல்லையா? ஓகே அங்கிள். ஐயோ, என்ன ஷார்ப்பா இருக்கா. ஆண்டவன் உன் மூளைய சீவி வச்சிருக்கான். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஒருத்தன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ சைடுல 2-3 தெரியாம கீப் பண்ணுவானுங்க. இப்ப எல்லாம் ஓப்பன், களி முத்தி போச்சு. களி முத்தலடா, நீதான் முத்தி போயிட்ட. தாத்து, இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் முதியோர் வில்லேஜ்ல இருக்காங்க. நீ மட்டும் தான் இந்த வீட்ல இருந்து எங்க உயிரை வாங்குற. போ போ. போயேண்டா, சொல்றாங்கல்ல. ஏய், நீங்க 2 பேரும் இருக்கிறது என் வீட்டுல. என்ன வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாது. நினைச்சா உங்க 2 பேரையும் நான் வெளியே தோர்த்திடுவேன். ரொம்ப அவமானம் பத்திட்டான். இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன் பாரு. நீ வீட்டை விட்டு போதா? இல்ல, அந்த கேவனை போய் சமாதானப்படுத்த போறேன். வா பேபி, மிஷின் பாத்தி எடுக்கலாம். டேய் ஏந்திரா, குளிக்க வேணா. எவன் பெத்த புள்ளியோ. ஓகே அங்கிள், மிஷின் பார்த்து எடுங்க அங்கிள். அழுக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, about 10. ஓகே, ரைட். Now left. Bend down. ஓகே, ஓவர். எப்படி இருக்கு? ரொம்ப சுகமா இருக்கு அங்கிள். சுகமா இருக்கு? ஆமா. போ. நெக்ஸ்ட். ஹலோ பேபி, ரெடி? ரெடி அங்கிள். 2 சென்டிமீட்டர். ஊரார் பிள்ளைய கிளீன் பண்ணா தான் பிள்ளை கிளீனா வளரும்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை எந்த கண்ட்ரியில பிறப்பானோ. அந்த காலத்துல ஒரு பக்கெட் தண்ணி வச்சு குளிச்சோம். இப்ப மிஷின் வச்சு கிளீன் பண்றீங்க. தண்ணியில குளிச்சிங்களா? உடம்புல பிசு பிசுன்னு ஒட்டாது? இந்த மாதிரி டவல் வச்சு தொடச்சுக்குவோம். இது ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்காக வச்சது. அது உடம்பும் ஃப்ளோர் மாதிரி தான். அதையும் கிளீன் பண்ணி தான் ஆகணும். 2004 2005 நினைக்கிறேன் ஒரு பக்கெட்டு தண்ணியில குளிச்சோம். 2010ல் ஒரு சொம்பு தண்ணியில குளிச்சோம். 2030ல் எல்லாரையும் கும்பல நிக்க வச்சு ஹெலிகாப்டர்ல வந்து தண்ணியை தெளிச்சுட்டு போட்டானுங்க. இப்ப மிஷின் வச்சு கிளீன் பண்றீங்க. குளிச்சது போறோம். வாமா டிஃபன் சாப்பிடலாம்.
இப்படி குளிச்சோம் அப்படி குளிச்சோன்றான். ஆனா இவன் மேல ஒரு பேட் ஸ்மெல் இருந்துக்கினே. சார் 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 வாப்பா, காலங்காத்தால நியூஸ் பார்க்கலன்னா மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்தாங்க சுட சுட செய்திகளோட நியூஸ் பிளாப்பி கேட்ச். அந்த காலத்துல நியூஸ் பேப்பர் போடுவாங்க, இப்போ நியூஸ் பிளாப்பி போடுறீங்க. என்ன தலைப்பு செய்தி? வீரப்பனுக்கு காட்டுக்குள்ள 111வது பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க. இன்னும் 3 நாள்ல அவரை பிடிச்சிருவோன்னு போலீஸ் கமிஷனர் திருவாசகம் அறிவிச்சிருக்காரு. அட பாவீங்களா, 2050 இன்னும் வீரப்பனை பிடிக்கலையா? அந்த காலத்துல ஒரே ஒரு பத்திரிக்கார மனுஷன் காட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வருவாரு. இப்போ பால்காரன் முதற்கொண்டு சர்வசாதாரணமா போய் பார்த்துட்டு வர்றான். போலீஸால மட்டும் அவனை பார்க்க முடியல. வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் செலவு மட்டும் ஆகுது. மண்ணு இருந்து அள்ளி போடுங்க. சரி, நீ கிளம்பு. அந்த காலத்துல காப்பியை குடிச்சுவிட்டு நியூஸ் பேப்பர் படிப்போம். இப்ப காப்பியை குடிச்சுவிட்டு பிளாப்பி பார்க்க வேண்டியிருக்கு. மாப்பிள்ள, அண்ணா, இந்த பிளாப்பியை போட்டு என்ன நியூஸ்ன்னு சொல்லு. நியூஸை கேட்டு நீ என்ன பண்ண போற? உன் தொல்லை தாங்க முடியலையே. கேவனுங்கெல்லாம் எப்போ சாக வேண்டியது, ஏதோ ஒரு மருந்து கொடுத்து 100-150 வயசு வரைக்கும் வாழ வச்சுட்டாங்க. நீயும் சாக மாட்டேன்ற, என்னையும் சாக விட மாட்டேன்ற. கோச்சிக்காத மாப்பிள்ள, நானும் சாகணும்னு தான் நினைக்கிறேன். 2 தடவை கூட ஹார்ட் அட்டாக்ல சேர்த்தேன். ஆனா 1 மணி நேரத்துக்குள்ளே ஏதோ மிஷினை வச்சு உசுரை கொண்டாந்துட்டானுங்க. ஏண்டா செத்திய நேரா சுல்காடுக்கு போக வேண்டியதானே, நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போன? உன்ன மாதிரி ஆட்டு தாட்டிக்காரெல்லாம் அவமரியாதையா பேசுறது கேட்கணும்னு என் தலையை எடுத்து இதை போட்டு சொல்லு. இந்தா போட்டு சொல்றேன், கேட்டு போ. என்ன கம்ப்யூட்டருக்கு முன்னாடி குரங்கு உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. சீக்கிரம் பண்றா. ஒவ்வொரு நியூஸா பற்றி சொல்றேன், கவனமா கேளு. மறுபடியும் கேட்க கூடாது. இன்று தமிழகத்தில் 56வது முதல்வராக நடிகர் தனுஷ் பதவியேற்கிறார். இவரின் வாழ்க்கை குறிப்பு. இவர் 2002ஆம் ஆண்டு துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகமானார். யாரு? இந்த ஒல்லியா வெடவெடன்னு இருப்பாப்லையா, அந்த தம்பியா? முதல்வர் ஆயிட்டாப்லையா? ஆமாண்டா. 2003ஆம் ஆண்டின் திருடா திருடி படத்தின் மன்மதராசா பாடல் மூலம் மக்கள் மத்தியில் டக்கென்று பிரபலமானார். 2050ஆம் ஆண்டு தனுஷ் முன்னேற்ற முன்னணி கட்சியை ஆரம்பித்து 6 மாதத்தில் ஆட்சியை பிடித்தார். என்ன ஆச்சரியம்! இப்போ தனுஷுக்கு ஒரு 75 வயசு இருக்காது? கெலட்டு கைதனி, உனக்கே 165 வயசு ஆகுது, அவருக்கு 75 இருக்காதா? தம்பி யார் யாருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்குன்னு பாடுறா. கூட நடிச்சாங்களே எல்லா நடிகைக்கும் மந்திரி பதவி கொடுத்தாச்சு. நடிகை இங்க எல்லாரும் மந்திரி ஆயிட்டா அவங்க கூட வர டச்சப் எல்லாம் பொழப்புக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டு பின்னாடியே கையில கிளாத்தோட வர சொல்றாரு. முதல்வர் மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரு, அதை பாரு. மக்களுக்கு people.com கர்நாடகா கொடுக்க வேண்டிய 4 குடம் தண்ணியை வாங்கியே தீர்வேன்னு அடம் பிடிக்கிறாரு. அந்த காலத்துல 4 டிஎம்சி தண்ணி கொடு, 10 டிஎம்சி தண்ணி கொடுன்னு போராடிட்டு கிடந்தோம். இப்ப அது 4 குடத்துக்கு வந்துருச்சா? சரி, வேற என்ன சொல்லியிருக்காரு? நாளைக்கு பூஜை போட போறாங்களாம். எதுக்கு? குடத்துக்கா? குடத்துக்கு இல்லடா, ஜடம். புதுசா தலைமைச் செயலகம் கட்ட போறாங்கல்ல, அதுக்கு. தலைமைச் செயலகம் 50 வருஷமா பூஜை போட்டு அடிக்கல் நடிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் கட்ட மாட்டேன்றாங்க. ஹாய் குக்கு. ஹாய். வாமா சானியா, எனக்கு இந்த இட்லி கேப்சூலும் சட்னி கேப்சூலும் கொடு. மணி 9 ஆச்சு. ஐயோ, மணி 9 ஆயிடுச்சா? மிஸ்டர் குக்கு, ஓபன் பண்ணுங்க. தள்ளு. இது இல்ல, நெட் ஓபன் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு மெட்டி ஒலி 1,20,20,001வது எபிசோட் 8வது தலைமுறையா காட்டுறாங்க. எனக்கு 40 வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சது, இன்னும் போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே என் பொண்டாட்டி முத்துலட்சுமி மெட்டி ஒலியை பார்த்துக்கிட்டு சோறு போட மாட்டா. நீ வந்து கேப்சூல் கொடுக்க போற, நானே போய் போட்டு முழுங்கிக்கிறேன். பேரை பத்தியா குக்கு கொக்குன்னு. போய் ஒழுங்கா நக்கு. டார்லிங், ஐ லவ் யூ. ஐயோ, இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. வேணும்னா நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாமா? அப்சல்யூட்லி. Oh, yeah. எனக்கு வேற யாராவது மாட்டட்டும், உனக்கு நானே டைவர்ஸ் தந்துடுறேன். ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. தேங்க் யூ. ஏன்னா குறைக்கு போயில போன மாசம் தானே என் பேத்தி ஒண்ணு மாட்டிக்கிட்டு வந்தா. அதுக்குள்ள என்ன டைவர்ஸுக்கு அவசரம்? ஏமா, உன் மூத்த பொண்ணு ஒரு வாரமா ஆளை காணுமே, எங்க போயிருக்கான்னு எதுவும் தெரியுமா? அவ எங்கயோ போறேன்னு போய் 1 வாரம் தானே ஆச்சு, அதுக்குள்ள ஏன் ஃபீல் பண்றீங்க தாத்து? ஐயோ, என்னம்மா இது? வயசு பொண்ணை காணுமேன்னு பதறி போய் வந்து கேட்குறேன். நீ என்னமோ எருவு மாட்டு முதுகுல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசுறியா? ஐயே, இந்த கிழமை இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறான் போல இருக்கு. இப்பெல்லாம் 12 வயசு ஆயிடுச்சுனா பொண்ணுங்களுக்கு எங்க போற, எங்க வர, என்ன செஞ்ச, இதெல்லாம் கேட்க கூடாது. அப்படி கேட்டா சட்டப்படி குற்றம். யா, யூ ஆர் ரைட் குக்கு. ஹாய் மம்மி. ஹாய் டாடி. ஹாய் பேபி. ஹாய் தெஹல்கா. ஒரு குட் நியூஸ், இன்னைக்கு எனக்கு மேரேஜ். வாவ், இட்ஸ் ஆசம். வாவ், குட் நியூஸ்.
ஆயிடுச்சா ஆகணுமா? இல்ல இனிமேதான் மேரேஜ். வாவ் கங்க்ராட்ஸ் குக்கு, என் டாட்டருக்கு கல்யாணம். பையன் யாரு? நான் அமெரிக்காவில இருந்து ராக்கெட்ல வரும்போது என் பக்கத்துல உட்கார்ந்து ராக்கெட்டை விட்டானா? இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நான் ஓகே சொல்லிட்டேன். என்னடா இது அநியாயமா இருக்கு? ஏமா அரை மணி நேரம் ராக்கெட்ல பக்கத்துல உட்காந்து வந்தாங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறதா? அவன் யாரு, எப்படிப்பட்ட பையன், அதெல்லாம் கேட்க வேணாமா? கேட்டேனே, அவன் தம் அடிப்பான், தண்ணி அடிப்பான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு இது 6வது மேரேஜ். வாவ் எவ்ளோ நல்ல பையன் பாருங்க குக்கு. குடும்பத்துக்கு ஏத்த பையனா பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்கேன். வீடெல்லாம் போடுவான்ல, போடுவான். அதெல்லாம் போடுவானா? ஹாய் அங்கிள், ஹாய். யார் அவன் எரிஞ்சுக்கிட்டு இருந்த போன எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கான்? யார் அந்த குருமுட்டை தலையன்? அங்க அம்படியா, நீ யாருன்னு சொல்றா? நான் இந்த ஃபிகரை கல்யாணம் பண்ண போறேன் மாப்பிள. மம்மி நான் சொல்லல ராக்கெட்ல பக்கத்துல உட்கார்ந்து வந்தாருன்னு. இவர்தான் அவர். ஏன்டா நாக்கு பூச்சி, கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கிய, உன் அம்மா வரலையா? நோ, மம்மிக்கு இன்னைக்கு மேரேஜ். உன் அம்மாளுக்கு இன்னைக்கு தான் கல்யாணமா? ஆமாண்டா சுண்ணாமு தலையா, மம்மிக்கு இன்னைக்கு 20ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கேன். 20ஆம் கல்யாணம்னா என்னடா இது? எஸ், 20வது புருஷன் இன்னைக்கு செலக்ட் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் பண்றாங்க, அதை சொன்னேன். உன் அம்மா இதே வேலையா இருக்கான்னு சொல்லு. மாப்பிள, எஸ். உங்க ஸ்டேட்டஸுக்கு நாங்க கொஞ்சம் கம்மி தான். எதுல வசதி இல்லையா? இல்ல கல்யாணத்துல என் வைஃபோட பொண்ணுக்கு இப்பதான் 3வது கல்யாணம். நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா கபகபன்னு பிக்கப் ஆகி உங்க லெவலுக்கு வந்துருவா மாப்பிள. சரி சரி, டைம் ஆயிடுச்சு டார்லிங், வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிடலாம். என்னடா இது வாட்ச மாத்திக்கிறாங்க, தாலி கட்டுறது இல்லையா? இன்னும் நீ 2004 இரு, இது 2050. இப்பெல்லாம் வாட்ச மாத்திக்கிட்டா குட் டைம்னு அர்த்தம். யா ஹாய் டியர், டேட்டிங் போலாமா? இன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இரு என் ஹஸ்பண்ட கேக்குறேன். நோ ப்ராப்ளம். நீ யார் கூட வேணா டேட்டிங் போ, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அங்க வெயிட்டிங்ல நிக்கிறா, நான் அவ கூட டேட்டிங் போறேன். பை பை பை. என்னடா இது, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போறாங்க. இதான் 2050. கேவலமா இல்ல இருக்கு. கேவா ஆயா எப்படி டைப்பு? தங்கம். ஏன்டா 8வது புருஷா, அன்னைக்கு பொடி வாங்குறதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்டேன், கொடுத்தியா நீ? அன்னிக்கே சாவடான்னு செத்தியா நீ? எத்தனை வாட்டி தாண்டா சாவறது, போர் அடிக்குதுடா. ஓ ஜஸ்ட் ஷட் அப். டிவில உடனே போடுங்க, டிவில ஒரு முக்கியமான நியூஸ் வருது. என்ன புலிக்கு எலிக்கும் புள்ள பிறந்துருச்சா? ஷட் அப். வணக்கம். முக்கிய செய்திகள். பூமியில் தண்ணீர் வற்றிவிட்டதால் இனி அரசாங்கம் சப்ளை செய்த மாதம் ஒரு முறை 1 டம்ளர் தண்ணீரும் தர முடியாது என முதல்வர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே இங்கு பில்லர்ல தான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப அதுவும் இல்லைன்னு விட்டாங்களா? தண்ணிக்கு என்ன பண்றது? 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எச்சிய முழுங்கி தண்ணி தாகத்தை தீர்த்துக்க வேண்டியதுதான். நீ ஒரு சரியான எச்ச போயிடா, என்ன சொல்றாங்கன்னு கேளு. இனி பூமியில் மழையே பெய்யாது என வானிலை ஆராய்ச்சி மையம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. சற்று முன் வந்த செய்தி, மக்களுக்கு ஒரு இனிமையான செய்தி. சனி கிரகத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே உலக மக்கள் அனைவரும் சனி கிரகத்தில் ராக்கெட் மூலம் உடனடியாக குடியேறுமாறு ஐநா சபை தலைவர் கோபி தம்பி கூறுகிறார். சனி கிரகத்துல ஒரு சொட்டு தண்ணி இருக்கான். ஒரு சொட்டு தண்ணிக்காக இங்க இருந்து சனி கிரகத்துக்கு போறதாடா சனி முடிச்சவன? வாயமுற அந்த சொட்டு தண்ணி கூட இங்க இல்லையே. ஐயோ நம்ம சீக்கிரம் கிளம்பி போயிடலாம், மத்தவங்க வந்து சனிக்கிரகத்துல இடம் பிடிக்கிறதுக்குள்ள நம்ம போயிடலாம். இல்ல இல்ல நான் வரல, நீங்க போங்க. டேய், இந்த பூமியில தண்ணி இல்லாம செத்து சுண்ணாம்பா போற. ஐயா செத்தாலும் பரவாயில்லப்பா, இந்த சென்னை மண்ணையும் கூவ நாத்தத்தையும் கொசுக்கடியும் விட்டுவிட்டு இந்த பூமியில இருந்து என்னால வர முடியாது. ஐயா உன் நாத்தத்தை விட்டு நான் போறேன்யா. சீக்கிரம் போய் பேக் பண்ணு. டேய் மேல ராக்கெட் எடுக்க சொல்லு. தாத்து உன் நிலைமை ஆகாக காகா. அதேதான், எல்லாரும் போங்க, நான் வேற ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஓ மை காட் குக்கு, ரொம்ப தூரம் போறோம், ராக்கெட்ல பெட்ரோல் இருக்கா? கவலையே படாத, புதன் கிரகத்துல பெட்ரோலை கண்டுபிடிச்சிருக்காங்களாம், அங்க போய் டேங்க் ஃபில் பண்ணி போ. ஓகே தாத்து, ஐ அம் வெரி சாரி ஃபார் யூ. பை தாத்தா. கேவா போயிட்டு வரேன். செத்தா நீயே போய் சுடுகாடுல பத்துக்கோ, தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல. கமான் சாம். பை தாத்தா. சன் பை. அந்த நெர்ச்ச மண்ட தாத்து விட்டு வா. சாம் வாடா, கேவா செத்தா சாவறான், வா. கம் கம் சோ. இவன் உயிரோடய போன மாதிரி இருக்கான், என்ன சொல்றான்? நான் சாவவே மாட்டேன்டா. எல்லா சனியனும் ஒளிஞ்சு போச்சு. பங்கஜா பங்கஜா, என்ன நைனா? இந்த உலகத்துல இப்போ ஒண்ணு என்ன தவிர யாரும் இல்ல, எல்லாரும் எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஐ அப்ப ஜாலியா ஊட்ட பெருக்கிட்டு வந்துடுறேன். கட்டையை தூக்கி அடிச்சு போடுவேன், உன் மேல கருப்புத்து போதா பாரு. ஐயா என்ன? இப்ப நான் தான் ஆதாமு, நீ பாதாமு. என்ன வளர்றீங்க? இல்ல இல்ல, நான் ஆதாமு, நீ ஆவாளு. ஐயோ. புரியுதா? ஆப்பிள் கூட விழுந்துருச்சு, இத பாதி பாதி சாப்பிட்டு புதிய பூமியை படைப்போம். என்னது, ஆப்பிள கடிச்சிருக்கு, அணில் கடிச்சு விட்டா?
அணில் கடிக்கலடா கேவ போல்டு. நான் தான் கடிச்சேன். கை தவறி ஆப்பிள் கீழே விழுந்தாவனே அதை எடுத்து கடிக்க பாக்குறியா புறம்போக்கு? ஏண்டா கேவா, எப்படி நீ ஆதாமு அவ ஏவாள். டேய், சனி கிரகத்துக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும்டா இங்க ஏதோ சிலுமிஷம் நடக்க போகுதுன்னு. ஏய் வேலைக்காரி, வாடி இந்த பக்கம். சீக்கிரம் வா. ஐயா ஆமா, நீ இங்க இருந்துட்டா சனி கிரகத்தை யார் கூட்டி பெருக்கிறது? வாடி. நானு டேய், ராக்கெட்ல சீட் இல்லடா. ரெக்கையில உட்காந்துக்கிறப்பா. ராக்கெட்ல ரெக்கையும் இல்லடா, இதே சீட்ல உட்காந்து சாவு. வாடி. ஆதாம் யாவாள், யாவாள். முடியாது. ஆதாம் ஆய ஆதாம் மூடுறா வவ்வாலு. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுலதான் ரொட்டுலதான் புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.